இன்னைக்கு டே 3 கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செயின் ஸ்டிச் தான். ஒரு ஆரி பேசிக்கில் நம்ம கற்றுக்க வேண்டியது எப்படி நம்ம தமிழில் ஏபிசிடி இருக்கும் அந்த மாதிரி ஆரியோட பேசிக் பார்த்திங்கன்னா இந்த ஒரு செயின் ஸ்டிச் தான். ஸோ இந்த செயின் ஸ்டிச் வந்து எல்லா ப்ளவுஸுக்குமே நம்ம போடுற மாதிரி இருக்கும். அதனால் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து நார்மலாக சீவிங் த்ரெட்டு நம்ம மிஷினில் தைப்போம் இல்லையா, ஊசி நூல் வச்சு, அந்த த்ரெட்டு கூடவே வந்து இந்த நார்மல் நீடில் எடுத்திருக்கேன். ஸோ இந்த நீடில் நான் நேற்று கிளாஸில் ப்ராக்டிஸ்க்கு சொன்னேன் இல்லையா, ஸோ இது வந்து ஸோ இந்த த்ரெட்டை நம்ம நார்மலாக ஒரு நாட் மாதிரி போட போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த நாட்டுக்கு வந்து நம்ம ஒரு 2 தடவை இல்லை 3 தடவை இப்படி கையில் சுற்றிட்டு இப்படி இழுத்தோன்னா அழகாக இந்த இடத்துல வந்து ஒரு முடிச்சு மாதிரி விழுந்துடும். ஸோ இதில் வந்து எக்ஸஸாக இருக்க நூலெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணிட போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு நாட் மாதிரி போட்டாச்சு. ஸோ இந்த த்ரெட்டை நம்ம இந்த ஃபிங்கரில் இப்படி எடுத்துக்க போகிறோம். இப்படி தான் நம்ம பிடிக்க போகிறோம் இந்த த்ரெட்டை. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த த்ரெட்டை நம்ம எடுக்கிறோன்னா இப்படி வந்து பிடிச்சிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா பொறுமையாக பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒன்றுமே அவசரம் கிடையாது. இப்போ அப்படியே வந்து நம்ம இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ த்ரெட்டை வந்து நீங்கள் இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுறவங்க இந்த மாதிரி லைன் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அந்த லைன் மேலேயே நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ்லாம் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஒரு ப்ளவுஸ்க்கு நீங்கள் டிசைன் பண்ணும்போது நீங்கள் வரைஞ்சிருக்கீங்கன்னா அதுக்கு மேலேயே உங்களால் ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கு மேலேயே உங்களால் டிசைன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நம்ம த்ரெட்டை வந்து இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு மேலேருந்து நான் நீடில் இப்படி பஞ்ச் பண்ணுறேன். பஞ்ச் பண்ணோடனே அந்த நீடில் கீழே வந்துடுச்சா? ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த நீடிலில் இப்படி ஒரு ஹெட்டு மாதிரி இருக்குது, தெரியுதா? ஸோ இந்த ஹெட்டு வந்து நம்ம இப்படி நீடில் 90 டிகிரி ஸ்ட்ரெயிட்டில் வச்சு குத்தும் போது இந்த டிப்பில் ஹெட்டு மாதிரி இருக்கு இல்லையா, இதில் தான் நம்ம கீழே இருந்து அந்த த்ரெட்டை மாட்டி விட போகிறோம். ஸோ த்ரெட் உங்களுக்கு அப்படி பிடிக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த எண்டு நாட் இருக்குல்ல, அதை வந்து இப்படி பிடிச்சிட்டு இப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த சென்டரில் இப்படி வரா மாதிரி. ஸோ இப்போ நான் திருப்பியும் காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி வந்து கீழே ஹெட்டு வந்து ஆப்போசிட்டை பார்த்த மாதிரி இருக்கணும். இப்படி கீழே பஞ்ச் பண்ணிடணும். பஞ்ச் பண்ணி கீழே நீடில் வந்திருக்கும். ஸோ அந்த நீடிலில் இந்த த்ரெட்டை இப்படி மாட்டிடணும். மாட்டின உடனே அந்த நீடிலில் இந்த த்ரெட்டை இப்படி மாட்டின உடனே இப்படி மேலே எடுக்கணும். மேலே எடுக்கும்போது நம்ம இப்படி பிடிச்சிருக்கோம் இல்லையா, இதை இப்படி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம நாட் போட்டிருக்கிறது வந்து நம்ம மேலே எடுக்கும்போது இப்படி மேலே வந்துடுச்சு. தெரியுதுங்களா? ஸோ நம்ம வந்து இப்போ பிடிக்க வேண்டியது நாட் போட்டது கிடையாது, பேலன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த நூலில் தான். இப்போது நல்லா பாருங்கள், நான் பெரிய ஸ்டிச்சஸாகவே போட்டு காமிக்கிறேன். மறுபடியும் இந்த ஹெட்டு இருக்கு இல்லையா, இந்த ஹெட்டில் இந்த த்ரெட்டை பிடிச்சிட்டு கீழே வந்து ஒரு தடவை பஞ்ச் பண்ணுறேன். பஞ்ச் பண்ணி நீடில் கீழே வந்துடுச்சா? ஸோ ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு ஒரு டேர்ன் போயிட்டு நம்ம மேலே வந்து சுற்றி எடுக்கணும்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி எடுக்கணும். மறுபடியும் பாருங்கள், கீழே வந்து இப்படி பஞ்ச் பண்ணுறேன். நீடில் கீழே போயிடுச்சு. ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு மறுபடியும் காமிக்கிற பாருங்கள். த்ரெட்டு வந்து இப்படி பிடிச்சிக்கணும். நீடில் ஹெட்டு வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் வச்சுட்டு இப்படி குத்தினோடனே நீடில் வந்து கீழே வந்துடுச்சா? ஸோ இப்போது நான் அந்த நீடிலில் இந்த த்ரெட்டை மாட்டி மேலே இழுக்கிறேன். ஸோ மேலே வந்துடுச்சு. மேலே வந்தோடனே கீழே நான் இங்கே பிடிச்சிருக்கேன் இல்லையா, இதை விட்டுட்ட உடனே இந்த த்ரெட் வந்து மேலே வந்துடும். ஸோ பேலன்ஸ் இருக்க அந்த ஒரு த்ரெட்டை மட்டும் இப்படி நம்ம கையில் பிடிச்சிட்டு இப்போ மறுபடியும் மேலேருந்து நீடில் நான் பஞ்ச் பண்ணுறேன். கீழே பஞ்ச் பண்ணிட்டேன்னா இப்போது ரைட் சைடில் வச்சது ரைட்லேருந்து லெஃப்ட் சைடில் ஒரு தடவை இப்படி சுற்றி நம்ம அந்த நீடில் ஹெட்டில் சுற்றின உடனே இப்போ அந்த நீடில் இந்த த்ரெட்டு அப்புறம் இந்த கிளாத்தில் படுற நேரத்துக்கு நம்ம லெஃப்ட் சைடில் ஒரு டேர்ன் பண்ணிவிட்டு இப்படி மேலே எடுக்கணும். இப்போ த்ரெட்டு மேலே வந்துருச்சு, தெரியுதா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு மேலே மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இப்படி நான் குத்தின உடனே கீழே வந்து நான் த்ரெட்டை இப்படி சுற்றிக்கிட்டேன். ஓகேவா? ரைட்டில் இருந்து லெஃப்டில் சுற்றிக்கிட்டேன். இப்போது நான் மேலே இழுக்கணும், கரெக்டாக? ஸோ அந்த த்ரெட்டு, நீடில், இந்த கிளாத் 3மே டச் ஆகிற நேரத்துக்கு நான் இப்படி லெஃப்டில் ஒரு டேர்ன்,
ரைட்டில் ஒரு டர்ன். ஓகேவா? உங்களுக்கு புரியுதா? இன்னும் நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்கள். ஸோ நான் த்ரெட்டு வந்து இப்படி பிடிச்சிட்ருக்கேன். ஓகேவா? அந்த ஹெட்டில் வந்து பிடிச்சிருக்கேன். நீடில் வந்து 90 டிகிரியில் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு குத்து இப்படி குத்தணும். பஞ்ச் பண்ண உடனே த்ரெட் அந்த நீடில் வந்து கீழே போகும். த்ரெட்டு வந்து ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு ஒரு சுற்றுறேன் அந்த ஹெட்டில். சுற்றிட்ட உடனே அந்த நீடில் வந்து நம்ம மேலே இழுப்போம். கரெக்டாக? ஸோ இப்படி மேலே இழுக்கும் போது இந்த கிளாத்து தூக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த கிளாத்தில் டச் ஆகிற நேரத்துக்கு நம்ம லெஃப்டில் இப்படி டேர்ன் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோதான். த்ரெட் வந்து உள்ளேருந்து வெளில வந்துடுச்சு. ஸோ பஞ்ச் இப்படி ஒரு சுற்றுங்க. லெஃப்டில் டேர்ன் பண்ணுங்கள், ரைட்டில் டேர்ன் பண்ணிங்கன்னா வந்துடும். இப்படி குத்தணும், இப்படி ஒரு சுற்றணும். இந்த கிளாத்தில் டச் ஆகிற நேரத்துக்கு லெஃப்டில் ஒரு டேர்ன் பண்ணி ரைட்டில் ஒரு டேர்ன் பண்ணி மேலே இழுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த த்ரெட் மேலே வந்துடும். ஓகேவா? ஈஸியாக இருக்கா? நீங்கள் திருப்பியும் பாருங்கள். உங்களுக்கு புரியல அப்படின்னா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் பாருங்கள். ஸோ நம்ம இந்த த்ரெட்டு வந்து இந்த ஹெட்டில் தான் பிடிச்சிருக்கோம். தெரியுதுங்களா? இப்போது ஒரு பஞ்ச் பண்ணுறேன். கீழே வந்து ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு ஒரு சுற்றுறேன். இப்போது நான் மேலே இழுக்கிறேன். ஸோ உங்களுக்கே தெரியும், நீங்கள் வந்து ஹேண்டில் ப்ராக்டிஸ் பண்ணும் போதே உங்களுடைய அந்த நீடில் வந்து இந்த கிளாத்தை டச் பண்ணிடுச்சான்னு தெரியும். அந்த மாதிரி டச் பண்ணுற நேரத்துக்கு ஒன்றுமே இல்லை, லைட்டாக லெஃப்ட்டில் ஒரு டேர்ன் பண்ணுங்கள். பாருங்கள், அந்த ஹெட்டு தனியாக டேர்ன் ஆகிடுச்சு. ஸோ அந்த நீடில் இருக்க அந்த த்ரெட்டு வந்து மேலே வந்துருச்சு. தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம குத்திட்டு இப்படி டேர்ன் பண்ணி மேலே இழுக்கணும். ஸோ 2-3 தடவை பாருங்கள். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்துருக்காது. இப்படி ஃபஸ்ட்டு ஒரு பஞ்ச் பண்ணுங்கள், ரைட் டு லெஃப்ட் டேர்ன் பண்ணுங்கள். ஸோ அந்த கிளாத்தில் டச் ஆகிற நேரத்துக்கு லெஃப்டில் டேர்ன் பண்ணி இந்த நூலை வெளில கொண்டு வந்துடும். ஸோ நம்ம இந்த மாதிரி பஞ்ச் பண்ணி சுற்றும் போது கீழே நம்ம சுற்றுறோம் இல்லையா, அந்த த்ரெட்டை தான் வந்து நம்ம மேலே கொண்டு வர போகிறோம். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. புரியலைனாலும் பாஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக ஒரே நாள்லேயே வந்துடாது. இதுக்கு வந்து கண்டிப்பாக நிறைய நாள் ப்ராக்டிஸ் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ராப் பண்ணிக்கோங்க. இடத்த வேஸ்ட் பண்ணாதீங்க. சின்னதாக ஒரு லைன் ட்ராப் பண்ணி அந்த லைனில் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னும் ஒரே ஒரு தடவை நான் சொல்லி காமிக்கிறேன். இந்த நீடில் இருக்கு இல்லையா, இதை இப்படி பிடிச்சிட்டு இப்படி பஞ்ச் பண்ணணும். பஞ்ச் பண்ணால் இப்படி பஞ்ச் பண்ணணும். பஞ்ச் பண்ணிவிட்டு கீழே வந்து ரைட்லேருந்து லெஃப்டில் ஒரு டேர்ன் பண்ணணும். ஸோ டேர்ன் பண்ணி இப்படி மேலே த்ரெட்டு மேலே வருது, தெரியுதுங்களா? ஸோ இந்த கிளாத்தில் படுற நேரத்துக்கு லெஃப்டில் ஒரு டேர்ன், அவ்வளோதான். ரைட்டில் ஒரு டேர்ன், முடிஞ்சிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் இந்த மாதிரி போட்ட ஸ்டிச்சஸை எப்படி நாட் போடலாம் அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? இப்போ நம்ம இப்படி இழுத்தாலே இந்த த்ரெட் வந்து வெளியே வந்துடும். ஸோ அது வெளியே வராமல் இருக்கிறது தான் நம்ம நாட் போடுவோம். அது வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இது வந்து ஒரு சிலருக்கு உடனே வந்துடலாம் இந்த செயின் ஸ்டிச்சஸ். ஒரு சில பேருக்கு ரொம்ப டைம் எடுக்கலாம். பட் டோன்ட் வரி, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். இந்த சீவிங் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் ப்ராக்டிஸ் நம்ம வந்து சிங்கிள் லேயராக தான் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸோ இதில் ப்ராக்டிஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து சில்க் த்ரெட்டில் போவோம். அதில் வந்து டபுள் லேயராக ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் சரி த்ரெட் போகணும். நீங்கள் எடுத்த உடனே சரி த்ரெட் போயிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் கஷ்டமாக இருக்கும். அதாவது எடுத்த உடனே ஈஸியாக இருக்கிறத ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கஷ்டமாக இருக்கிறத பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம எடுக்கும் போதே கொஞ்சம் இந்த மாதிரி கஷ்டமாக இருக்கிறத நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இதையே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம், அப்போ அதை பண்ண மாட்டோமான்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் ரொம்ப தைரியமாக நம்ம வந்து அந்த அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்போம். ஸோ அதுக்காக தான் நான் இந்த த்ரெட்டில் சொல்லியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த நார்மல் சீவிங் த்ரெட்லேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்றத எனக்கு இன்ஸ்டாகிராம் பேஜில் என்னை டேக் பண்ணி ஒரு போஸ்ட் போடுங்க. எனக்கும் அதை பார்க்குறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இது தேவைப்படுச்சுன்னா வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.